அந்த உணவு என்பது போய் வந்து அமுது என்பதும் போது அதனுடைய வார்த்தைகள் அழகு. அதோடைய சொல்லும் போது அமுதம் என்று சொல்லும் பொழுது இந்த மந்திரத்தை நாம் ஏன் சொல்கிறோம் என்றால், வள்ளல் பெருமானுக்கு இறைவனால் உணர்த்தப்பட்ட மந்திரம். அவர் யாம் பேச வந்திருப்ப தலைப்பு வள்ளல் பெருமானருடைய கணக்கியல் முறைகள் மற்றும் வள்ளல் பெருமானருடைய துணிச்சல் என்ற தலைப்பில் நான் இங்கு உரையாற்ற வந்திருக்கிறேன். அதாவது, இப்பொழுது இந்த உடல் இருக்கின்றேன், இனி எல்லா உயிர்களுக்குள்ளும் புகுந்து போறேன்னு சொல்லி பெருமாள் சொன்ன வார்த்தை சத்திய வார்த்தையாகி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். இறைவன் திருவருளால் இன்று நமக்கு ஈடேறியுள்ள ஆற்றல் தொடு சிகிச்சை ஆலயத்தின் சார்பாகவும் அயப்பாக்கம் வள்ளலார் டிரஸ்டின் சார்பாகவும் முதல்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் இறைவன் திருவருளாலே வள்ளலாரின் கருணையாலும் அவரை பற்றி சிந்திக்கவும் அவரை பற்றி எண்ணுவதற்கும் இறைவன் நமக்கு பேரருள் புரிந்தான் என்பதை தெரிவிப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று நமது சபையின் சார்பாகவும் நமது தொடு சிகிச்சை ஆலயத்தின் சார்பாகவும் திரு நந்தகோபால் ஐயா அவர்களும் நமது சபையின் சார்பாகவும் வள்ளலாரின் டிரஸ்டின் செயலாளரும் திரு செந்திலையா அவர்களும் பொருளாளர் திரு பெருமாளையா அவர்களும் இங்கே இணைந்துள்ளார். இன்றைக்கு நாம் இறைவன் அவர் ஆற்றிய தொண்டுகளையும் அவர் ஆற்றிய பணிகளையும் நாம் மாநிலருக்கு நாம் விட்டு சென்ற வழிகளையும் பின்பற்றுவது எப்படி, அதை அறிவது எப்படி, அவரினுடைய பண்புகளை நாம் இன்று பகிர்வோம் என்பதனாலே நாம் பகிர்ந்தது மட்டுமல்லாமல் இதை அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்ற சிறந்த நோக்கத்தில் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்ற வாசகத்தின் ஏற்றப்பார் திரு வள்ளலாரின் வழியில் மக்கள், வள்ளலாரின் வழியில் ஆனந்தம், வள்ளலாறு வழியில் பசியாற்றுவித்தல், வள்ளலாரின் வழியில் ஜீவகாருண்யம், வள்ளலாரின் வழியில் வாழ்வில் என்ற பெரிய தத்துவத்தை கணக்கியலோடு அறிவியலோடு நம் மக்களோடு சேர்ந்து நாம் இன்று பயணிப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இது மக்களிடம் சேர்க்க வேண்டும் என்று வள்ளலாரின் பாதங்களை வணங்கி நாம் தீபத்து சுடராய் நமது அனைவரும் மனதிலும் ஓங்குக என்று நாம் இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். முதல் கண்ணாக நமது வள்ளலாரின் வாழ்வியலை பற்றி கணக்கியலை பற்றி பேசுவதற்காக திரு ஐயா செந்தில்குமார் ஐயா அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வள்ளலாரின் வழி வாழ்க. சன்மார்க்க அன்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் யாம் பேச வந்திருப்ப தலைப்பு வள்ளல் பெருமானருடைய கணக்கியல் முறைகள் மற்றும் வள்ளல் பெருமானருடைய துணிச்சல் என்ற தலைப்பில் நான் இங்கு உரையாற்ற வந்திருக்கிறேன். அது என்ன கணக்கியல் என்று நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால், வள்ளல் பெருமானருக்கு பிடித்த ஞானிகள் 2 ஞானிகள். ஒன்று திருவள்ளுவர் பெருந்தகை, ஐயன் வள்ளுவன் பெருந்தகை. மற்றொருவர் மணிவாசக பெருமானார், மாணிக்க வாசகர் என்று சொல்பவர் மணிவாசக பெருமாள். வள்ளல் பெருமாளை வந்து மணிவாசக பெருமாள் என்று தான் அழைப்பார்கள். பேரை கூட முழுதுவாக சொல்ல மாட்டார்கள். இவர்கள் 2 பேருக்கும் வள்ளல் பெருமாளருக்கும் என்ன கணக்கியல் முறை, அந்த முறையை வந்து இந்த அடியனுக்கு அது விளங்கவில்லை. வள்ளல் பெருமாளரே இந்த தத்துவத்தை எனக்கு ரகசியமாக ஞான உபதேசம் அளிப்பவர் வள்ளல் பெருமாளர். அனைவருக்கும் சன்மார்க்க அன்பர்களுக்கு அனைவருக்கும் தெரியும். அப்படி என்ன கணக்கு முறைகள் என்பதை நான் விளக்குகிறேன். வள்ளல் பெருமானார் அகவல் பாடல்களிலே 1596 வரிகள் எழுதி முடித்திருக்கிறார். எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. வள்ளுவர் பெருந்தகையை அப்படி கொண்டாடினார் வள்ளல் பெருமானார். அவரை திருக்குறள் வகுப்பு எடுத்திருக்கிறார் அந்த காலத்தில். இப்ப வள்ளுவர் பெருந்தகை 1330 பாடல்கள் எழுதியிருக்கிறார். இப்ப வள்ளல் பெருமானார் 1796 பாடல்கள் எழுதியிருக்கிறார். 266 பாடல்கள் அதிகமா எழுதியிருக்கிறார். எனக்கு இந்த அடியனுக்கு ஒரு சிறிய சந்தேகம் என்று சொல்லக்கூடாது. அந்த அறிவு பசியினால் அவரை நான் இந்த கேள்வி வள்ளல் பெருமானிடம் கேட்டேன். அதற்கு அந்த விளக்கம் ஐயா கொடுத்த விளக்கம்,
நானும் 1330 குறள் மட்டும்தான் அகவல் மட்டும்தான் எழுதினேன். மீதம் உள்ளதை வள்ளுவர் பெருந்தகையே என்னை எழுத சொன்னார் என்று சொன்னார். எப்படி அது? 1330 திருக்குறள், அகவல் 1596. இது ஐயா எப்படி கணக்கியலாக பிரிக்கிறார் பாருங்கள். அவர் 1330 எழுதி முடித்து விட்டு வள்ளுவர் பெருந்தையை வேண்டுகிறார். வேண்டிக் கொண்டு வள்ளுவர் பெருந்தை என்ன சொல்கிறார்? 1330 குறளுக்கு 133 அதிகாரங்கள். இந்த 133 அதிகாரங்கள் தான் 1330 குறளாக மாறும். வள்ளுவர் பெருந்தை என்ன சொல்கிறார்? வள்ளல் பெருமானாருக்கு, நீ எழுதிய அந்த 1330 அகவலுக்கு என்னுடைய 133 அகராதி சேர்த்துக்கொள். பிறகு நான் எழுதிய 1330 குறளுக்கு இன்னொரு 133 அகராதியை சேர்த்துக்கொள். அப்ப 1330 அகவல் கூட்டல் 266 133 வள்ளுவர் பெருந்தகை எழுதிய அந்த 133 அதிகாரம், வள்ளல் பெருமானார் எழுதிய அந்த 1333க்கு 133 அதிகாரம் என்று கூட்டி 1330 கூட்டல் 266 மொத்தம் 1596. இதைத்தான் ரகசியமாக வைத்துள்ளார் வள்ளல் பெருமானார். சரி, மணிவாசக பெருமானாருக்கு என்ன தத்துவம் ரகசியங்கள் வைத்திருக்கிறார் என்று பார்ப்போம். சன்மார்க்க அன்பர்களிடம் வள்ளல் பெருமானார் எத்தனை அருட்பா எழுதினார் என்று கேட்டால் 6000 சொல்வார்கள். சில பேர் 5000 என்று சொல்வார்கள். சில பேர் 6666 என்று ஏதோ துல்லியமாக சொல்வார்கள். ஆனால் வள்ளல் பெருமானார் அந்த பரசிவ வணக்கத்தில் ஆரம்பித்து அந்த 5 திருமுறைகள் திருவருட்பா மற்றும் 6ஆம் திருவருட்பா மொத்தம் அவர் சேர்த்து 6951 பாடல்கள் எழுதினார். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. இந்த 6951 எப்படி கணக்கில அந்த அகவலில் வைத்திருக்கிறார் என்றால் 1596 தலைகீழ பார்த்தால் 6951 வரும். இது ஒரு கணக்கில வைத்திருக்கிறார். மாணிக்க வாசகருக்கு எப்படி கணக்கில் வைத்திருக்கிறார் என்றால், இந்த 6 எடுத்து விடுங்கள், 951. இந்த 951 தான் மணிவாசகர் பெருமானார் திருவாசகம் மொத்த பாடலும் 951. அதை கணக்கிலாக வைத்திருக்கிறார். இந்த கடைசி அந்த 9 எடுத்து விடுங்கள், அந்த 51 வைத்திருக்கிறார். அந்த 51 என்ன தத்துவம் என்றால், சிதம்பரத்துல நீங்க பார்த்தால் சிதம்பர கோயில் உள்ளே 51 சக்கரங்கள் பொறிக்கப்பட்டு இருக்கும். அதுல 51 எழுதியிருப்பார்கள். அந்த சிதம்பர கோபுரத்திலே 51 எழுதியிருப்பார்கள். 51 சக்கரங்கள் அதை சுற்றி பின்னி பிணைந்திருக்கும். அந்த சக்கரத்தையும் ஞாபகப்படுத்தி அந்த 51 மற்றும் அவருடைய வயது, அவர் 1800 வள்ளல் பெருமானார் 1823 பிறப்பு. அவர் ஜோதியாய் சித்திவிநாயகத்தில் மறைந்த வருடம் 1874. அப்ப 51 வருடம். அவரை வயதை கணக்கில் பண்ணிதான் அந்த 1596 தத்துவங்களை அவர் மறைமுகமாக ரகசியமாக அதை வைத்திருக்கிறார். இது ஒரு கணக்கியல். சரி, துணிச்சல் என்ன? வள்ளல் பெருமானுடைய துணிச்சல் என்றால், எவருமே எந்த மன்னர்களும் எந்த அரசர்களும் எவரும் செய்திடாத துணிச்சல்கள். உதாரணத்திற்கு பார்த்தால், காசி முதல் ராமேஸ்வரம் வரை, மதுரை மீனாட்சி கோயில் வரை, சிதம்பரம் நடராஜர் கோயில் வரை, எல்லா கோயில்களிலும் பெரிய சிவ ஆலயங்கள், சைவ ஆலயங்கள், இந்த கட்டிய அரசர்களுக்கு எவருக்கும் வராத துணிச்சல். அவர்கள் மட்டுமல்ல, சைன மதம், புத்த மதம் இப்படி போன்றவர்கள் சைவத்தை எவர் பின்பற்றுகிறார்களோ இவர்களுக்கெல்லாம் எவருக்கும் வராத துணிச்சல் ஒன்று வள்ளல் பெருமானார் மட்டும்தான். இறைவனை நேரடியாக அந்த துணிச்சலை கொடுத்தார். இறைவன் கொடுக்காமல் அதை துணிச்சலோடு அவர் செய்ய முடியாது. அப்படி என்ன துணிச்சல் என்றால், எவரும் எழுத முடியாத ஒரு வாசகம் ஞான சபையில் கொலை புலை தவிர்த்தவர் மாத்திரமே உள்ளே புகுதல் வேண்டும் என்று துணிச்சலோடு எழுதினார். இந்த துணிச்சல் எவருக்குமே வந்ததில்லை, இனியும் வரப்போவதில்லை. இப்பவும் எத்தனையோ ஆலயங்கள், சிவாலயங்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். சைவ மதங்கள், வைணவ மதங்கள். திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலை விட ஒரு சைவம் கோயில் இந்த உலகத்தில் உண்டா? அந்த அரசர் கூட எழுத முடியவில்லையே. அதனாலதான் ராமானுஜர் பெருமானார் விரக்தியோடு வெளியில் அமர்ந்து விட்டார். ராமானுஜர் பெருமாள் அந்த அரசரிடம் கெஞ்சிருக்கிறார். சைவ நெறியோடு இந்த கோயிலை ஆலயத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். அவர் ஜாதியை சொல்லவில்லை, சைவமாக இருப்பவர்கள் உள்ளே வர வேண்டும் என்று ராமானுஜர் கண்ணீர் வடித்திருக்கிறார். எவருக்கும் தெரியாது.
அந்த ஒரு காரணத்துக்காக தான் ராமானுஜர் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் அந்த கோயிலை விட்டு வெளியே வந்து தன் கல்லாக மாறிவிட்டார். அது இன்னும் ஒரு உயிர் இருக்கிறது. எப்படி மரணமில்லா பெருவாழ்வு என்று வள்ளல் பெருமானார் சொல்கிறாரோ அதுபோல் ராமானுஜர் மரணமில்லா பெருவாழ்வு அடைந்து விட்டார். அதுபோல வள்ளல் பெருமானாரிடம் ஏக ரகசியங்கள் புதைந்திருக்கிறது. அதனால் சன்மார்க்க நண்பர்களே, தயவு கூர்ந்து வள்ளல் பெருமானாரிடம் ஞானத்தை பற்றி, ஞான உபதேசத்தை, ஞான மருந்து என்ற ஒரு பாடலை 6ஆம் திருமொழியில் வைத்திருக்கிறார். அதனால் ஞான மருந்து, ஞான சரியை, அம்பலவாளர் வருகை, இது போன்ற பாடல்கள் எல்லாம் சன்மார்க்க நண்பர்கள் அனைவரும் பாடி வள்ளல் பெருமானாருடைய மேன்மையை போல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடுவராக இருக்கும் திரு வள்ளலார் பசியாற்றல் அறக்கட்டளை தலைவர் திரு சதாசிவம் அவர்களுக்கும் மற்றும் பொருளாளர் திரு குமார பெருமாள் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஆற்றல் துளி சிகிச்சை நிறுவனர் டாக்டர் நந்தகுமார் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்படுத்தி கொடுத்திய டைடல் டிவி உரிமையாளர் திரு புருஷோத்தம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். ரொம்ப நன்றி ஐயா. இதுவரையில நம்ம பல புத்தகங்கள் திருவாசகம் படிச்சிருக்கோம், திருவருப்பா படிச்சிருக்கோம். இதுல இவ்வளவு கணக்குகள் இருக்கிறதுன்றத நம்ம இன்னைக்கு உணர்றதுக்கு மக்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்க சொன்ன கணக்கு எல்லாமே இப்படியெல்லாம் ஒரு புக்ஸ்ல இருக்கா ஐயா? ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு அவதாரமா எடுக்கிறாங்க. அவங்கவுங்க கொடுக்கறத நம்ம என்ன பண்றோம், படிக்கிறோம், அதோட விட்டுறோம். ஆனா ஏன் இவ்வளவு நம்பரை ஏன் அதை எடுத்துட்டு வந்தாங்க? இந்த நம்பர்ல எவ்வளவு சக்தி இருக்குது, இந்த நம்பர்ல என்னென்ன இருக்குதுன்றத ரொம்ப அழகா சொன்னீங்க. அதை தொடர்ந்து நம்ம மேற்கொண்டு நம்ம இறைவனை சிந்திக்கிறதுக்கு நேரம் இடத்துல நம்ம குமார பெருமாள் ஐயா அவர்கள் இறைவனுடைய பசியாற்றல் பிளஸ் பசியாற்றுதல் மட்டுமல்லாமல் ஜீவகாருண்யத்தை பத்தி மிக தெளிவாகவும் மிக அருமையாகவும் பேச உள்ளார். குமார பெருமாள் ஐயா அவர்களை பணிவன்புடன் பேச அழைக்கிறோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த மந்திரத்தை நாம் ஏன் சொல்கிறோம் என்றால், வள்ளல் பெருமானுக்கு இறைவனால் உணர்த்தப்பட்ட மந்திரம். அவர் சமயங்களுக்கு அப்பாற்பட்ட இந்த மந்திரத்தை வள்ளல் பெருமானுக்கு அவர் உணர்த்தி இருக்கிறார் பெருமானார். ஆகவே நாம் எந்த ஒரு நிகழ்ச்சியை தொடங்கும் போது அருட்பெருஞ்சோதி மகா மந்திரத்தை சொல்லி நாம் தொடங்குகிறோம். அதைத்தான் இப்போ நான் செய்தேன். அடுத்து ஐயாவுடைய பாடல் ஒன்று நான் இப்போ பாட இருக்கிறேன். காற்றாலே புவியாலே ககன மதனாலே கனலாலே புனலாலே கதிராதியாலே கூற்றாலே பிணியாலே கொலை கருவியாலே கோலாலே பிறவியற்றும் கொடுஞ்செயல்களாலே வேற்றாலே எஞ்ஞான்றும் அழியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டுமென்றே விரைந்தளித்தான் எனக்கே ஏற்றாலே இழிவன நீர் நினையாதீர் உலகீர் எந்த அருட்பெருஞ்சோதி இறைவனை சார்வீரே அப்படின்னு ஐயா இந்த நம்ம 6ஆம் திருமுறையில தனித்திரு அலங்கல்ல அந்த பாடல்ல பாடியிருக்கிறாரு. ரொம்ப ஒரு அருமையான பாடலை பாடி பாடல் வரிகள் எப்படி இருக்கு, அருமையான பாடல். இந்த பாடலை எனக்கு உணர்த்ததற்கு ரொம்ப நன்றி ஐயாவுக்கு சொல்லிட்டு, எனக்கு வாய்ப்பளித்த அன்புள்ளங்கள் நம்ம வள்ளலார் பசியாற்றல் அறக்கட்டளை அன்பர்களுக்கும் ஆற்றல் மருத்துவ தொடு சிகிச்சை மையம் அன்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம் என்பது ஐயா கொண்டு வந்தது வள்ளல் பெருமான். இதுக்கு முன்னாடி இருந்ததா அப்படின்னா நமக்கு தெரியல. ஆனா வள்ளல் பெருமான் காலத்திலிருந்து ஜீவகாருண்யம் என்பது ஒரு பெரிய ஒரு இதா நடந்தது. அவரும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். வள்ளல் பெருமான் வடலூர்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது தர்மசாலை தான். அந்த தர்மசாலையில ஜீவகாருண்யத்துக்கான உணவை கொடுக்க ஆரம்பிச்சார். அந்த உணவை கொடுத்து அதுக்கப்புறம் தான் ஞானத்தை கொடுத்தார். சோ ஜீவகாருண்யம் ஐயாவால இன்று உலகம் ஃபுல்லா சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி சில இதை நான் தெரியப்படுத்துறேன் உங்களுக்கு. நம்ம வந்து ஆன்ம லாபம் அப்படிங்கிறோம். ஆன்ம லாபம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைவனுடைய அருளை, அதாவது இயற்கை இன்பம் சொல்லுவாங்க, கடவுளின் தயவு. அந்த கடவுளின் தயவு தான் ஆன்ம இன்பம். அது ஆன்ம இன்பத்தை பெறதுக்கு நம்ம ஜீவகாருண்யத்தை நம்ம கடைபிடிக்கணும். ஜீவகாருண்யம்னா என்னது அப்படின்னா, ஜீவர்களின் தயவு. சிறிய தயவை கொண்டு பெரிய தயவான கடவுளை தயவை பெறுவதற்கு ஜீவகாருண்யம் நமக்கு ரொம்ப மெயினா அது பயன்படுகிறது. அதைத்தான் வள்ளல் பெருமான் செய்தார். ஜீவகாருண்யத்திலே 2 இருக்கிறது.
பரஜீவகாருண்யம், அபரஜீவகாருண்யம். பரஜீவகாருண்யம் என்பது உணவளித்தல், கொலை செய்யாதிருத்தல், கொலை தவிர்த்தல். அதாவது உணவுக்காக ஒரு உயிரை கொன்று இன்னொரு உயிருக்கு பசியாற்றுதலை நாம் தவிர்க்க வேண்டும். அதுக்காக தான் கொலை தவிர்த்தல். பசி அளித்தல், பசியோடு இருக்கவனுக்கு உணவு அளித்தல், அப்புறம் கொலை தவிர்த்தல். ஒரு உயிரை கொன்று பசியாற்றுவித்தல் செய்யக்கூடாது என்று ஜீவகாருண்யத்தில் ஐயா சொல்கிறாரு. அபர ஜீவகாருண்யம் என்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது பிணி, அப்புறம் தாகம், இச்சை, எளிமை, அப்புறம் கொலை போன்றவைகளை நம்ம தவிர்த்தல். இந்த தவிர்த்தல், இதுக்கு நம்ம என்ன உபகாரம் செய்ய முடியுமோ அந்த இதை நம்ம செஞ்சோம்னா அந்த அபர ஜீவகாருண்யம் விளையும். ஆனா இந்த அபர ஜீவகாருண்யத்தோட முக்கியமானது என்ன அப்படின்னா பரஜீவகாருண்யம் தான். பரஜீவகாருண்யம்னா பசி அளித்தல். உணவின்றி வாடுகின்ற ஒவ்வொரு உயிர்களுக்கும் நம்ம உணவு அளிக்க வேண்டும். அந்த உணவு அளிச்சா அந்த உயிர் அந்த ஆன்மா நமது சகோதரரை போல. இப்ப நம்ம உடலால் ஒவ்வொரு தாய்க்கு நம்ம வேறுபட்டு பிறந்திருக்கிறோம். ஆனா ஆன்மாங்கும் போது நம்ம எல்லோருமே ஒரு சகோதர சகோதரிகளாக நம்ம இருக்கிறோம். அந்த சகோதரர்கள் படும் கஷ்டத்தை நீக்குவதற்கு இந்த ஜீவகாருண்யம் மூலம் நம்ம உணவு அளிக்கும் போது, நம்ம காட்டில போய் பல காலம் தவம் இருந்தாலும் ஒரு எவ்வளவு பெரிய தானம் தர்மம் நம்ம செஞ்சாலும் அந்த ஜீவகாருண்யமா உணவு அளித்தல், ஒரு உயிர் கஷ்டப்படுற ஒரு உயிருக்கு உணவு அளிக்கும் போது அதன் மூலம் நம்ம நிறைய லாபத்தை பெறுகிறோம். இறைவனுடைய தயவை நம்ம பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நம்ம ஜீவகாருண்யம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்து கொண்டே இருக்கும் போது, உதாரணத்துக்கு நம்ம மருத்துவ மையத்தை எடுத்துக்கலாம், ஆற்றல் மையத்தை எடுத்துக்கலாம். ஆரம்பத்துல ஒரு 5-6 பேருக்கு உணவு கொடுத்தாங்க. இன்னைக்கு தினமும் ஒரு 50 பேருக்கு உணவு கொடுக்குறாங்க. இப்படி இது பல மடங்கா இது பெருகிட்டு இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, வள்ளல் பெருமானே இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு இருக்கிறார் அவர்கள் மூலம், நந்தகுமார் ஐயா மூலம். ஆகவே ஜீவகாருண்யம் என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒன்று. ஆகவே ஒவ்வொருத்தரும் இந்த தமிழ்நாட்டிலே உள்ள, உலகம் ஃபுல்லா இல்ல, தமிழ்நாட்டுல உள்ளவங்க இல்ல, உலகம் ஃபுல்லா அந்த ஜீவகாருண்யம் கண்டிப்பா நடைபெற்றதுன்னா நம்ம நாட்டுல பசி என்ற ஒரு இதே இல்லாம நம்ம விரட்டிடலாம். அதே சமயத்துல இப்போதைக்கு நிறைய சயின்ஸ் டெக்னாலஜி எல்லாம் வந்தாலும் கூட அந்த ஜீவகாருண்யத்தை நம்ம தொடர்ந்து செய்யும் போது வள்ளல் பெருமான் நமக்கு மறைமுகமாக நின்று அவரு போகும்போதே சொல்லியிருக்கிறார். நினைந்து அந்த பாடல்ல சொல்லியிருக்கும் போதே சொல்லியிருக்கிறாரு, ஒவ்வொரு உடம்பிலையும் புகுந்து நான் உங்களுக்கு உதவுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த ஜீவகாருண்யத்தை ஒவ்வொரு மக்களும் தொடர்ந்து செஞ்சு நம்ம பர இன்பத்தை பெற வேண்டும் என்று வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி. தயவு திரு குமார பெருமாள் ஐயா அவர்கள் உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற வள்ளலின் வழியில் மிக அருமையான விளக்கம் தந்தார். பிறர் உயிரை கொன்று தான் உயிர் வளர்த்து அது என்ன புனரஜன் இருக்குது. ஒரு உயிரை கொன்று தான் உயிர் வளர்ப்பதால் இந்த உயிர் என்ன பெரிய மகிழ்ச்சியால் ஏற்படுகிறது. நான் மகிழ்ச்சியோடு முடிந்து விட்டது. உயிர் மகிழ்ச்சி வேண்டாமா? உயிர் மகிழ்ச்சி என்பது என்ன? நாம் பிறருக்கு உணவு அளிப்பது. அவ்வுணவை எப்படி அளிப்பது? வள்ளல் வழியில் செய்த அந்த உணவை நம்ம எப்படி கொடுப்பது என்பதும், நம் அறிவுக்கு பசி எப்படி கொடுப்பது என்பதும், உடலுக்கு பசி எப்படி கொடுப்பது என்பதும் ஜீவகாருண்யம் மிக அருமையாக விளக்கி உள்ளது. பூக்களின் வாசம் வேர்களில் தெரியும் என்பார்கள். பூவானது நல்ல மலர்ச்சியாக இருக்கும் என்பதை எப்படி கண்டுபிடிப்பது என்றால், வேரினுடைய வளத்தை எப்படி கண்டுபிடிப்பது என்றால், அந்த பூக்களின் மலர்ச்சியும் காய்களின் மலர்ச்சியும் வச்சு நம்ம அந்த வேரின் வளர்ச்சியை நம்ம கண்டுபிடிக்கலாம். வேர் கண்ணுக்கு தெரியவில்லை. அப்படி நமது மனதுக்குள் திரு இறைவன் வள்ளலார் அவர்களின் வேறாக ஊண்டியிருந்தால் மட்டுமே இப்படி தானாக தன் வாழ்வியல் மாறும் என்பதை உணர்ந்து நம் அடுத்தபடியாக அவருக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக திரு நந்தகோபால் ஐயா, ஆற்றல் தொடு சிகிச்சை மையம். ஆற்றல் தொடு சிகிச்சை மையம் என்பதை விட இது வள்ளலாரின் பெரிய ஆலயம் என்பதுதான் உண்மை. ஆற்றல் தொடு சிகிச்சை மையம் என்பது பிறர் பிணியை தீர்க்கிறதால் அவர் அதை ஒரு சேவையாக செய்துள்ளார். இங்கே மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, ஊசி இல்லை, எதுவும் இல்லாம சின்ன ஒரு தொடு சிகிச்சையின் மூலயமாக சிறிய உபாதி முதல் பெரிய உபாதிகள் வரை மிக எளிமையாக இங்க போக்கக்கூடிய திரு நமது டாக்டர் ஐயா அவர்களின் நம்மளை பேச அழைக்கிறோம். அவர் ஜீவகாருண்யத்தினுடைய பணி என்னவென்றால்,
இங்கு தொடு சிகிச்சையின் மூலியம் வரும் வருமானம், அவருக்கு இயன்ற வருமானம் அனைத்தையும் மற்றவர்கள் பசியாற்றுதல் மூலியமாக காலை மாலை இரவு இங்கு பாத்தீங்கன்னா இதற்கென்றே பெரியவர்கள் இங்கு நிறைய பேர் வராங்க. முதல்ல ஐயா சொன்ன மாதிரி 50 பேர்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு நாளைக்கு காலையில 200 பேருக்கு, மதியம் ஒரு 300 பேருக்கு, ஈவினிங் ஒரு 100-150 பேர் வராங்க. இவர்களால் அவங்களுடைய மனது பாத்தீங்கன்னா எவ்வளவு மகிழ்ச்சி அடைகின்றத நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஜீவகாருண்யத்தின் மேல்மூலம் மலர வேண்டும், இந்த ஆற்றல் தொடு சிகிச்சை மையம் மேலும் மலர வேண்டும், வாழ்க வளமுடன் என்று சொல்லி வள்ளல் பெருமானின் வழியிலே, வள்ளல் பெருமானின் அருளிலே, வள்ளல் பெருமானின் சொல்லாலே இங்கு வர வேண்டும் என்று சொல்லி திரு டாக்டர் தயவு திரு நந்தகுமார் ஐயா அவர்களை வரவேற்கிறோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் பின்பற்று வாழ்க. கலியுகம் முடிந்து ஒளியகம் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் வள்ளல் பெருமானை பற்றிய, அதாவது இப்பொழுது இந்த உடல் இருக்கின்றேன், இனி எல்லா உயிர்களுக்குள்ளும் புகுந்து கொள்வேன் சொல்லி பெருமாள் சொன்ன வார்த்தை சத்திய வார்த்தையாகி இன்னைக்கு இது போன்ற நிறைய நிகழ்ச்சிகள், நல்லூர் திருக்கூட்டம் நம்ம சொல்லுவோம், அது போல இந்த திருவருட் சமூகத்திலே நமது அயப்பாக்கத்தில் வல்லார் பசியாற்று வித்தல் அறக்கட்டளையின் சார்பாகவும் ஆற்றல் தொடு சிகிச்சை மையத்தின் சார்பாகவும் இன்னைக்கு ஒரு சத்விசார கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் தலைமையை நடுவராக பங்கேற்றுள்ள தயவு சாசியம் ஐயா அவர்களை வணங்கியும், மேலும் அறக்கட்டளையின் பொருளாளர் செயலாளர் தயவு செந்தில் ஐயா, குமாரகுருவன் ஐயா அவர்களை வணங்கி இன்றைய சன்மார்க்க சிற்றுரையை தொடங்கினேன். இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா, அடியனுக்கு கொடுக்கப்பட்டது மரணமில்லா பெருவாழ்வின் சாத்தியக்கூறுகள். இந்த மரணமில்லா பெருவாழ்வின் சாத்தியக்கூறுகள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது, பெருமானார் வருவிக்க உற்றதுக்கு பிறகாதான் இந்த மரணமில்லா பெருவாழ்வை பத்தி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்போ பெருமானார் வர்றதுக்கு முன்னாடி மனித தேகம் இருந்தது, மனித உடம்பு எடுத்திருப்போம், மாணிக்க வாசக பெருமானார் பாடியிருக்காரு, புல்லாய் பூண்டாய் பறவையாய் பல்விருகமாய் பிறந்து பிறந்து இழைத்தோம். ஸோ இந்த பிறவியை போதும் போதும் சொல்லி நிறைய ஞானிகளும் முன்னோர்களும் வந்து இந்த உடலை வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா அது வாழ்வியலில் நாம் எவ்வாறு பின்பற்றுவது, இதனுடைய சாத்தியக்கூறுகள் என்ன அப்படின்றத பத்தி ஒரு சின்ன சிந்தனையை தூண்டுற விஷயமா இந்த கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உணவு, நம்ம வந்து உணவு வந்து தூய தமிழ்ல வந்து அமுதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கணக்கை பத்தி செந்திலையா அவர்கள் அழகா இப்ப சொல்லியிருந்தாங்க, 1596 வரிகளுக்கான விளக்கம். அதே போல பலராலும் அன்னம் பரிபாலிக்கப்பட்டு வருகிறது. நம்ம முன்னோர்கள் தொன்று தொட்டு நம்ம தமிழ் பாரம்பரியத்துல இன்னைக்கெல்லாம் வந்து ஹோட்டல் பார்த்தாங்கன்னா, அந்த ஒரு 500 ஆண்டுகளுக்கு அல்லது 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த தமிழர்கள் இன்னைக்கு ஹோட்டல் பார்த்தா சிரிப்பாங்க, என்னடா உணவு வந்து விற்பனைக்கா அப்படின்னு, நீரை பார்த்தா நீர் விற்பனைக்கா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த மாதிரி உணவு நீர் எல்லாம் விற்பனைக்கல்ல. அன்னைக்கு வாசல் நடந்து போகும்போது இலைப்பாடுறவங்க வந்து வழிபோக்கலுக்காக நிறைய தர்மசாலைகளும் மண்டபங்களும் கட்டி வைத்து உணவு பரிமாறிய பண்டைய தமிழர் கூட்டம் நம்ம தமிழ் கூட்டம். அந்த தமிழகத்திலே வடலூர் மண்ணிலே பெருமானாரால் இன்னைக்கு உட்காந்து திருவருப்பா பத்தி சிந்திச்சுட்டு இருக்கோம், மரணமில்லா பெருவாழ்வை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இது வந்து சாத்தியமான ஒன்று, சத்தியமான ஒன்று. இதுதான் சத்திய தர்மசாலை அப்படின்னு சொல்றாங்க. நான் இந்த உணவை பத்தி சொன்னேன் இல்லைங்களா, உணவை வந்து தமிழ்ல தூய தமிழ்ல அமுதம் சொல்லுவாங்க. குழந்தைக்கு வந்து அமுத ஊட்டியாச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. அமுதம்னா வந்து எல்லாருக்குமே தெரியும், இந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு சண்டை வந்தது, அமுதத்தை வந்து ஒரு அசுரர் தேவரா மாதிரி குடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம புராண கதைகள்ல பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இந்த உணவுக்கு ஏன் அமுதம் பேர் வச்சாங்க, இந்த அமுதம் எதற்காக உட்கொள்ளப்படுகிறது அப்படின்றத நம்ம சிந்திக்கணும். அமுதம் ஏன் நம்ம சாப்பிட்றோம், உணவு எதுக்கு சாப்பிட்றோம், உணவு எதுக்காக உட்கொள்கிறோம் என்றால் எல்லாருக்குமே சின்ன குழந்தை கூட தெரியும், பசின்ற உணர்வு இருப்பதனால்தான் நாம் உணவு எடுத்துக்கொள்கிறோம். இந்த உணவின் மூலியமாக நம்ம உடலுக்கு ஆற்றல் கிடைக்கிறது, இந்த ஆற்றலை வைத்தான் நாம் செயலாற்றுகிறோம். அப்ப இந்த ஆற்றல் வந்து நம்ம எவ்வாறு செயலாற்றுகிறோம், ஆற்றல் தீர்ந்துச்சுன்னா மறுபடியும் பசி எடுக்குது, மறுபடியும் உணவு எடுத்துக்கிறோம். அப்ப நம்ம சாப்பிடாம இருந்தா என்ன ஆகும், நம்மளுடைய எனர்ஜி ஃபுல்லா லாஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடாம இருந்தோம்னா மரணத்தை நோக்கி சென்று விடும். அப்ப மரணம் என்றால் என்னன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். மரணத்துக்கு முன்னாடி இருக்கிறது வந்து பிணின்னு சொல்லுவாங்க. மரணத்தையுமே ஒரு பிணின்னு தான் சொல்றாங்க, பயம் ஒரு பிணியா சொல்றாங்க. இப்ப நம்ம பிணின்றதை எதை சொல்லுவோம்னா நோய்களை சொல்லுவோம். நம்ம வந்து இந்த பாரம்பரிய மருத்துவத்தில் இருக்கிறனால இது குறித்த பொருளும் கொடுக்கலாம் நினைக்கிறேன். நோய்கள் வந்து நாட்பட்டு இருந்ததுன்னா அது வந்து பிணின்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தம் நோயா இருந்தாலும் சரி பிணியா இருந்தாலும் சரி தீர்க்கக்கூடியதுதான். அப்ப பெருமானார் வந்து அருட்பெருஞ்சோதி திரு அகவல்ல வந்து மரண பெரும்பினி வாரா கரண பெருந்திரல் காட்டிய மருந்துன்னு சொல்றாரு. அப்ப மரண பெரும்பினி வரக்கூடாதுன்னா நாம எதை பார்க்கணும், கரண பெருந்திரல்லாம் என்னன்னு பார்க்கணும். அந்த கரணம், இந்த கரணங்கள் வந்து எதை நோக்கி செல்ல வேண்டும், நம்மை படைத்த பரம்பொருளாக நாம் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் எந்த தெய்வங்களை பின்பற்றுபவராக இருந்தாலும் நாம் பரம்பொருளை தான் வணங்குகிறோம். இந்த கரணங்கள் அனைத்துமே இறைவனை நோக்கி சரணாகதி அடைய வேண்டும். இதுதான் வந்து பரமாத்மா
ஜீவாத்மான்னு சொல்றாங்க. இதுல வந்து வள்ளல் பெருமான் கொஞ்சம் வித்தியாசமா என்ன சொல்றாருன்னா, மரணமே வேண்டாம், நம்ம வந்து இறந்தாதானே பிறக்கணும், இறக்கவே இல்லை இந்த உடலை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப முதல்ல இந்த பசி எதனால ஏற்படுது அப்படின்றதுதான் உணவளித்து உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் 6 மணி நேரம் நம்ம உடம்பு தாங்கல, அடுத்த வேளை பசி எடுத்தது. அப்ப மரணம்ன்றதுமே தடுக்கக்கூடியதானே. இந்த பசி என்பதை நாம் ஒழித்து விட்டால் நமக்கு வந்து ஆற்றல் இருக்கணும், பசியும் ஒழிக்கணும் ஆற்றலும் இருக்கணும். சோ இதுதான் வந்து ஒரு ஓமையாக சத்திய தர்மசாலையில வந்து பெருமாள் உணவு கொடுக்குறாரு. அப்ப அந்த அமுதத்துக்கு வந்து சத்திய தர்மசாலையில ஒரு அக்னி ஏற்றப்படுகிறது. அதுதான் வந்து இன்றளவும் அணையா அடுப்பு. இந்த கோவிட் லாக்டவுன்ல கூட ஏராளமான மக்கள் அணையா அடுப்புல வந்து உணவு சாப்பிட்டு பசியாறி அவங்களுடைய வாழ்வியலை நடத்தினாங்க. அப்ப தர்மசாலையில முக்கியமா இருக்கிறது அக்னி. நமது உடலிலும் அது போன்ற ஒரு அணையா அடுப்பு இருக்கிறது. இதுதான் வந்து வெளியில தர்மசாலையில் ஒரு அணையா அடுப்பாக நமக்கு ஏற்றி பசிப்பினியை போக்குவதற்காக அங்கே உணவு சமைக்கப்பட்டு அந்த அமுதம் மக்களுக்கு படைக்கப்பட்டது. அப்ப இதை சாப்பிடும்போது உங்களுக்கு பசிப்பினி தீருது இல்லையா. நமது உடலில் இருக்கக்கூடிய அந்த அக்னி சிற்றபை என்று சொல்லக்கூடிய நமது ஆன்மா லயித்து இருக்கக்கூடிய ஆன்ம சிற்றணு பசுவாகவும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் சொரூபம், அதாவது அதனுடைய சிற்றணு பசுவாக இறைவனுடைய ஒரு சிற்றணு பசு நமது உடல் வரத்துல இருக்கு. இதுதான் சிற்றபைன்னு சொல்றாங்க. அப்ப புருவமத்தின்னு சொல்றாங்க. ஒவ்வொருவரும் குழுக்குறியாக ஒவ்வொரு விஷயங்கள் ஒரு இடத்துல சொல்றாங்க. பட் இது வந்து பெருமானார் தான் முதல் பிரேக் பண்றாரு. சிற்றபைனா என்ன, சிற்றபையிலே கவனத்தை வைங்க. இப்ப நம்ம தர்மசாலையில கவனம் வச்சு சமைச்சு அமுதம் சாப்பிடுறோம் இல்லையா, அதுல இருந்து வரக்கூடிய அமுதமானது பசிப்பினியை நீக்கி நமது பசியை தீர்க்கிறது. இந்த சிற்றபையிலிருந்து சமைக்கக்கூடிய அமுதமானது நமது உடலில் ஒரு செல்களிலும் இந்த அமுதம் ஊற்றெடுத்து இறக்கக்கூடிய செல்கள், அதாவது 90 நாட்கள்ல ஒரு செல்கள் இறந்து சொல்லுவாங்க. இந்த செல்கள் இறக்காமல் இரவா நிலை எய்துவதற்கு அமுதம் தேவைப்படுகிறது. அந்த அமுதம் இறைவனின் சிற்றபையில் இருந்து வரக்கூடிய அமுதமாக, இதுதான் ஞான மருந்தறியேன் மந்திரம் ஒன்றறியேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த சிற்றபை அமுதத்தை நாம சாப்பிட ஆரம்பிக்கிறோம்னா அதற்கு முதல் இது நமது குமார பெருமாள் ஐயா அவர்கள் சொன்னாங்க ரொம்ப அழகா, ஜீவகாருண்யம் தான் மோட்ச வீட்டின் திறவுகோல். அப்ப தர்மசாலையே பெருமானார் முதல் திறக்கிறாருன்னா அங்கே இருக்கக்கூடிய அணையா அடுப்பு போல நமது உடனக்கூடிய அணையா அடுப்புக்கு மரணத்தை வெல்லக்கூடிய மரண பெருமினியை வெல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கிறது. அதை எவ்வாறு நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்றால் தூய தயவு, என்னை ஏறா நிலைமை செய்யிற்றது தயவு ஒன்றே. அப்ப இந்த தயவு எப்போ வரும்னா உயிரிழக்கம், உயிர்கொலை. நம்ம நடுவர் ஐயா அவர்கள் ஒரு மேற்கோள் காட்டினாங்க, கொலை புலை தவிர்த்து மட்டும் உள்ளே புகழ் என்று சொல்லிட்டு. முதல்ல கொலை புலை என்றால் என்ன என்று ஒரு புரிதல் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமது உடலையே நாம் மாய்த்துக் கொள்கிறோம், அதுவும் ஒரு தற்கொலைக்கு சமந்தான். இயற்கை மரணம் என்று சொன்னாலும் இந்த உடலை விட்டுவிட்டாலே அது கொலைக்கு சமந்தான் என்று வள்ளல் பெருமான் நமக்கு குறிப்பிட்டு சொல்கிறார். அதனால கொலை புலை தவிர்த்து மட்டும் உள்ளே புகழ் வேண்டும். சன்மார்க்கியாக நாம் இருக்கணும்னா சாகாதவர்களாக இருக்க வேண்டும். சாகாதவனே சன்மார்க்கினா நாம் உடலை அழியாமல் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நிறைய வேலைகள் சித்தர் பாடல்கள் இருக்கு. அதுல இன்னைக்கு நம் கையில வந்து ஸ்பூன் ஃபீடிங்கா இருக்கு திருவருட்பா. இது மாதிரி நல்லோர் திருக்கூட்டத்துல சான்றோர் பெருமக்கள்லாம் நிறைய திருவருட்பா சார்ந்த கருத்துக்களும் வள்ளல் பெருமாவுடைய மரணமில்லா பெருவாழ்வு ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல முதல் படி வந்து வழலை நீக்குதல். அதே போல இறந்தவர்களை சமாதி வைத்தல். பிணங்களை எரிக்கக்கூடிய பழக்கம் நமது தமிழ் பாரம்பரியத்துல கிடையாது. ஏன் சமாதி வைக்க சொல்றாங்க, எதுக்கு நல்லடக்கம் பண்ண வேண்டும், செல்கள்ல கார்பன் டேட்டாலாம் எப்படி உருவாகுது, கர்மாக்கள்லாம் எப்படி கழிஞ்சு நாம் மரணமில்லா பெருவாழ் போகுன்றத இன்னொரு தருணங்கள் நாம் சந்திப்போம். இது குறித்து நிறைய விஷயங்கள் நாம் தொடர்ந்து சிந்திப்போம். இதுவரை நம்மோடு இந்த சன்மார்க்க சிற்றுரையில் கலந்து கொண்ட ஆண்மனை அன்பர்களையும் வணங்கி, எல்லாம் வல்ல இயற்கை உண்மை அற்பெருஞ்சோதி ஆண்டரையும் வணங்கி இங்கே வீட்டிற்குரிய நடுவர் பெருமக்கள் சான்றோர் பெருமக்களை வணங்கி எனது சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் சீர்தலை சாத்தனார் சொன்ன அதே அவர் சொன்ன அந்த டாபிக்கே சுத்தி சுத்திதான் நம்ம வந்துட்டு இருக்கோம். நம்ம வந்து இப்ப வந்து உணவு என்பது எவ்வளவு முக்கியம், அந்த உணவு என்பது போய் இப்ப வந்து அமுதம் என்பது போது அதனுடைய வார்த்தைகள் அழகு, அதோடைய சொல்லும் போது அமுதம் என்று சொல்லும் போது நம் மனதில் ஏற்படும் மகிழ்ச்சி, நம்ம உடம்பில் ஏற்படும் உணர்ச்சி அது எப்படி இருக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இருப்பினும் நாம் இனிமேலாவது நாம் இறைவன் திருவருளாலும் திரு வள்ளல் பெருமான் வழியிலும் திரு வள்ளல் பெருமான் காட்டிய வழிகளிலும் நாம் திருமுறைகளை படித்து நாம் நம் மக்களுக்கு இன்றைக்கு தேவை என்னவென்றால் பல விசுவலா நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கிறோம். ஆனா நம்ம படிக்கிறது பாத்தீங்கன்னா பாட புத்தகங்களிலும் நம்மளுடைய இயற்கை வாழ்வியலிலும் நம்முடைய தெய்வங்களை பத்தியும் நம்முடைய முன்னோர்களை பத்தியும் சொல்ற வழிகள் இல்லாமல் போயிட்டது. இன்னைக்கு திருவருட்பா 6ஆம் திருமுறை அவருடைய பிறந்த நாள் வருவிட்ட நாள் என்ற பிறந்த நாளில் வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுக்குவோம். அப்ப எல்லாரும் வாங்கி எல்லாரும் பயன்பெறணும். அதாவது ஒரு அரசன் என்றதை எப்படி காமிக்கிறாங்கன்னா அவனுடைய கிரீடம் இருக்கும்,
ஒரு கோல் இருக்கும், ஒரு அவனுக்கு ஏத்த ஒரு ஒரு ட்ரெஸ் இருக்கும். ஆனா இங்க வந்து நமது திரு தயவு திரு நந்தகோபால் ஐயா அவர்களுக்கு, டாக்டர் நந்தகோபால் ஐயா அவர்களுக்கு தலையே கிரீடமா இருக்குது. அந்த தலை ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா திரு வள்ளலாரின் வாழ்வு முறையில் அவ்வளவு அடங்கி இருக்குது. அதனால அரசனுக்கு கிரீடம் இருந்தாதான் அரசர். ஆனா எங்க ஐயா அவர்களுக்கு அவர் தலையே கிரீடம் என்பதால் அவரை போற்றி அவருடைய வாழ்வியல் மறுபடியும் மேல் மேலும் செழிக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமானின் வழிகாட்டுதலும், அனைத்து மதங்களும் ஒன்று, அனைத்து மதங்களும் சேர்ந்த ஒன்றுதான் ஜோதி என்ன அழகா சொன்னார். எல்லா மதங்களும் பின்பற்றுவது, இஸ்லாமியமாகட்டும், கிறிஸ்டின் ஆகட்டும், முஸ்லிம், இந்து, பௌத்தம் எல்லாம் கடைசியில அவங்களுடைய வாழ்வில் பாத்தீங்கன்னா ஒரு ஜோதியில வந்து நிக்குது. அததான் வள்ளல் பெருமான் அதை அனைத்தையும் சுருக்கி ஜோதி வடிவமாக அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, சிவமானாலும் ஜோதி, மற்ற அனைவரானாலும் ஜோதி என்று ஜோதியில் உள்ளடக்கி பெரிய பரம்பொருள் எங்கும் அவருடைய அந்த ஜோதியின் வெளிச்சம் எங்கும் பரவட்டும் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.